என்னிடம் உளவியல் துணை நாடி வந்த ஒரு சகோதரியின் கதை இது. ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மலேசியாவிலேருந்து ஒரு சகோதரி என்னைய தொடர்பு கொண்டு 15 வருஷ கதை, அவருடைய 22 வருட காதல் வாழ்க்கை, 15 வருட திருமண வாழ்க்கைக்குரிய கதையை சொல்லிட்டு, உண்மையாக அவட கதையை கேட்டு ஒரு மணித்தியாலம் நானே அப்படி ஸ்ட்ரக்காகி நின்று யோசித்தேன். உண்மையாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் பல அனுபவங்கள் இருக்கும், பலருக்கு பல அனுபவங்கள் இருக்கும். இப்போ நான் அவங்களோட கதையை இங்கே ஷேர் பண்ண காரணம், நான் பேரெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை. அவங்க சொன்னது என்னென்னா, இதை கட்டாயம் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர், என்னோட கணவர் இந்த வீடியோவை கேட்கணும். அவள் சொன்ன விஷயம், அவட கணவர் இந்த வீடியோவை கேட்கணுமெண்டா ஆசைப்படுறதாக அவள் சொன்னாள். அந்த காரணம் என்னன்னு சொன்னால், அவள் அந்த அளவுக்கு டீப்ரெஷன் ஆகியிருக்கிறாள். அந்த கணவரால் அவள் டீப்ரெஷன் ஆகியிருக்கிறாள். என்ன காரணம்? 15 வருஷ வாழ்க்கை, 2 புள்ள, 14 வயசு புள்ள, 11 வயசு புள்ளி ரெண்டு புள்ள இருக்கிற ஒரு பெண்மணி என்னை தொடர்பு கொண்டு கதைச்ச கதை. உண்மையாக அவங்க சொல்கிறது என்னென்னா, சந்தோஷமாக இருந்த அவங்களோட வாழ்க்கையில் இடையில் ஒரு பெண் இவங்களோட கணவனை பறித்து கொண்டு பேத்துட்டாங்க. இவங்கள்ட்ட இருந்து இவங்களோட கனவுகள் எல்லாம் அங்கனைக்கே சுக்குநூறாகி பேத்துட்டு இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்போ நான் முதலாவது இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அடைஞ்ச சகோதரிகள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்ல நினைக்கிறேன். சகோதரிகளே, பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல. உங்களை விட்டுட்டு போன ஒரு உறவுக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நீங்கள் ஒருத்தர் உங்களை ஒதுக்குறாங்களா, ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போகிறாங்களா, அவங்களோட முன்னுக்கு இன்னும் அழகாக நீங்கள் இருந்து காட்டணுமே ஒழிய, அது இவ்வளோ தான் என் வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் உங்களை உடைச்சி கொள்வது எந்த ஒருத்தராலையும் எக்ஸெப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், உங்களோட பெருமதி பிறருக்கு விளங்காத்துக்கு, உங்களோட பெருமதி உங்களுக்கு விளங்க வேணும். சரியா? அதுதான் உண்மையாக உளவியல் ரீதியாக ஒவ்வொரு பெண்ணும் அறிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய பெருமதியை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியது தான். சரியா? இப்போ இந்த சிஸ்டர் என்கிட்ட, இந்த சகோதரி என்கிட்ட சொன்ன விஷயத்தை வச்சு நான் சில அவேர்னஸ் விஷயங்கள், விழிப்புணர்வு விஷயங்கள் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ எல்லாரும் யோசிப்பாங்க, 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு எதுக்கு ஆண்கள் இப்படி பெண்களை விட்டுட்டு போகிறாங்க, வேறொரு வாழ்க்கை தேடி விட்டுட்டு போகிறாங்க, அல்லது பெண்கள் எதுக்காக விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு. ஒன்று இமோஷனல் கனெக்ஷன் இல்லாததுன்னு சொல்லுவாங்க. உளவியல் அடிப்படையில் இமோஷனல் கனெக்ஷன் மனுஷனுக்கு மிச்ச முக்கியமான உண்டு. அதாவது கணவன் மனைவின்றீக்கக்குள்ள, கணவன் மனைவி லவ் பண்ணுற காலத்தில் இல்லாட்டி கல்யாணம் பேசின முடித்த புதுசில் ஆணும் சரி பெண்ணும் சரி, அம்மா அவங்கள மாதிரி ஒரு ஜோடி இந்த ஒரு துணியாலே இல்லாத மாதிரி தான் அவங்க நடந்து கொள்வாங்க. அப்படி ஒரு பாசம், அன்பு, கேரிங், தின்னிங்களா குடிச்சிங்களா அப்படி இருக்கும். சரியா? உனக்கு தலைவலிச்சா நான் தான் பெனடோல் குடிப்பேன் என்ற லெவலுக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதே கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள 2 புள்ள அப்படியே 5 வருஷம் 10 வருஷம் போகிற நேரம் யாரோ புறத்தி மனுஷரை பார்க்குற மாதிரி அப்படி தான் பார்ப்பாங்க. ஒய்ஃபாக அப்படி தான் பார்ப்பாங்க. ஹஸ்பண்டா, நீங்கள் என் ஹஸ்பண்டா, நீங்கள் என் ஒய்ஃபான்ற லெவலுக்கு அவங்களுக்கு பிஸியாக அவங்களோட வாழ்க்கை அப்படி பேய்த்திரும். அப்போ அந்த இமோஷனல் கனெக்ஷன் அங்கனைக்கு என்ன செய்யும்னு சொன்னால் குறைஞ்சிரும். அப்படி குறையிற நேரம் ஒரு மனுஷனுக்கு இமோஷனல் கனெக்ஷன் மரணிக்கும் வரைக்கும் தேவை. அப்போ அந்த இமோஷனல் கனெக்ஷனை 10 வருஷம் 5 வருஷத்தில் முடிஞ்சோடனே அவங்க இன்னொரு இடத்துல தேட பார்ப்பாங்க. இது ஒரு ரீசன். சரியா? அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிட் லைஃப் கிரிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மிட் லைஃப் என்ற போக்கில் வாழ்க்கையில் இந்த நடுத்தர வயதுன்னு ஒன்று வருது தானே. இந்த 35 வயசு பிந்தின போகிறோம், இந்த 40 வயசு 35 வயசு பிந்தி, நான் 50 வயசுக்கும் 35 வயசுக்கும் இடப்பட்ட அந்த வயசில், அந்த நடுத்தர வயசில் எல்லா மனிதருக்கும் தோன்ற ஒரு எண்ணம் தான் உளவியல் ரீதியாக, என்னடா இது வாழ்க்கை, என்ற வாழ்க்கை இவ்வளோ தானா என்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். உங்களுக்கும் வந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அந்த எண்ணம் வார நேரம் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களோட இமோஷனலாக கனெக்ஷன் இல்லை, உங்களோட சரியான முறையில் இல்லைன்னு சொன்னால் உங்களோட எண்ணம் மாறுறது ரியாலிட்டி. இப்போ இந்த சகோதரியை கதைச்சத்தில் வச்சு இவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஏதோ சூனியம் அல்லது ஏதோ செய்வினை கூட செய்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு மனுஷனை சூனியம் செஞ்சு வசியம் செஞ்சு ஒருத்தர்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிக்கொண்டு போகிறதெல்லாம் சயின்டிஃபிக்கலி அப்படி எதுவும் இல்லை. சரியா? மதங்கள்லேயும் அப்படி இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படுது இல்லை. இஸ்லாத்தில் சூனியம் இருக்குன்னு சொன்னாங்க நபி அவங்களோட காலத்தில். அதுக்கு பரிகாரம்
அதிகாரம் வந்து குர்ஆனில் இருக்கிறதுனால சூனியம் பலிக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்போ மற்ற மதங்களை பற்றி எனக்கு தெரியாத விஷயத்தை நான் கதைக்கப்படாது. அதனால் வந்து அந்த சூனியம் அது இது வசியம் செய்கிறது எல்லாத்தையும் அது சயின்டிஃபிக்கலாக அதுகளெல்லாம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் வந்து இமோஷனலாக யோசித்து மென்டலி அவன் யோசித்து தான் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நடக்குது. அப்போ உண்மையாக அவன் வந்து அங்கே ஒரு மனுஷனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. தெரியாமல் எனக்கு நான் இப்படி செஞ்சிட்டேனான்னு ஒரு மனுஷன் கேட்டானன்னா மென்டலி அவன் வந்து ஏதோ ஒரு ப்ரெஷரில் வந்து சைக்காலஜிக்கல் ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்ன்றது தான் அர்த்தமே ஒழிய வேறு எந்த ரீசனும் இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த இமோஷனல் கனெக்ஷனையும் மற்றது வந்து அந்த மிட் லைஃப்பில் வர அந்த மிட் லைஃப் கிரிசிஸ்ன்னு சொல்கிறதையும் வந்து சரியாக உணர்ந்து கொள்ள வேணும். எல்லாரோட வாழ்க்கையிலும் இது இருக்கின்றது. அதோட ஆண்களே நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க, பெண்களே நீங்களும் தான் சகோதரிகளே தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா நான் அந்த ஒரு சார்பாக பேச மாட்டேன். நல்ல ஆண்களும் இருக்கிறாங்க, நல்ல பெண்களும் இருக்கிறாங்க, மோசமான ஆண்களும் இருக்கிறாங்க, மோசமான பெண்களும் இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து ஒத்தரை நீங்கள் அதோட வந்து இன்றைக்கி ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு இந்து சகோதரியை முடிச்சு தான் இந்த மாதிரி ஒரு அநியாயத்துக்குள்ளே தள்ளி இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இன்னொரு மதத்தை சார்ந்தவங்களை வந்து உங்களை நம்பி அவங்க இந்த மதத்தையே ஏற்றுக்கொண்டு வராங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கணும். நீங்கள் வந்து அங்கே நல்ல இடத்துல எவ்வளோ பெரிய பாவத்தாளி ஆகிறீங்கன்றதை வந்து நீங்கள் யோசிக்க வேணும். அதோடு வந்து ஒரு கலாச்சாரத்தில் இருந்தவங்க வந்து திடீரென்னு இன்னொரு கலாச்சாரத்தை முழுதாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறது கஷ்டம். சரியா? மெயினாக வந்து எல்லா மதமும் எல்லா மார்க்கமும் என்ன சொல்லுது? நல்லவனாயிரி, நல்லது செய், அதை ஃபாலோ பண்ணுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏண்டா அந்த சகோதரி சொல்கிறாங்க 15 வருஷம் வாழ்ந்த போகிறோத்தானா அவருக்கு தெரியுது அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த பொம்பளை சொல்கிறாவாம், அந்த புதுசாக வந்த பொம்பளை சொல்கிறான், நீ ஹராத்தில் இருந்திக்கிறாய், நீ ஹராத்மா தம் புள்ள பெற்றிக்கிறாய், நீ வா என்னோட பெய்த்துருவோம்னு தானே கூட்டிகிட்டு போய்த்தாங்க. அப்போ அவர் 15 வருஷம் வாழ்ந்து புள்ள பெற்று எல்லாம் செஞ்ச போகிறோத்தானா அவருக்கு அவர் வாழ்கிற வாழ்க்கை ஹராமண்டு விளங்கிச்சு. அப்போ அவ்வளோக்கெல்லாம் ஹராமண்டு விளங்கலையா? இதெல்லாம் என்ன நியாயம்? நான் கேட்குறேன். அந்த சகோதரர் வந்து இந்த வீடியோ கேட்டால் நீங்கள் உண்மையாக நீங்கள் செஞ்சது உங்களோட ஒய்ஃப்க்கு எவ்வளோ பெரிய தவறுன்றதை உணர்ந்து அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு நீங்கள் டிவோர்ஸ் பண்ணி போங்க. அவங்க வந்து உங்களோட பின்னுக்கால வலிஞ்சிட்டு வரமாட்டாங்க. எனக்கு நீங்கள் வேணும்னா அவங்க டிப்ரெஷன் ஆகியிருக்கிற காரணம் வந்து அவங்க என்ன தவறு செஞ்சுன்றதே அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன தவறு செஞ்சாங்க நீங்கள் விட்டுட்டு போகிற அளவுக்குன்றதே அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. இப்படி நிறைய சகோதரர்கள் இருப்பீங்க. சில பேர் பொம்பளையில் விட்டுட்டு ஓடி இருப்பாள். அப்படி நான் என்னடா அநியாயம் அவளுக்கு செஞ்சேன், வெளிநாட்டுக்கு போனேன், வருஷ கணக்கு சம்பாரிச்சு போட்டேனே, நான் அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேனே, அவளை நீ விட்டுட்டு போய்த்தாலேன்னு ஒப்பாரி வைக்கிற நானமார் எத்தனையோ பேர், தம்பிமார் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன? அந்த உளவியல் ரீதியான காரணங்கள் தான். இமோஷனலி கனெக்ஷன் வச்சுக்கோங்க உங்களோட ஹஸ்பண்டோட, உங்களோட ஒய்ஃபோட வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒரு சின்ன பொடியன், அவன்ட வந்து அவன் வெளிநாட்டில் அவன்ட ஒய்ஃப் வந்து அவன்டே கூட்டாளியோடு ஓடிட்டான். அப்போ பாருங்கள் எவ்வளோ எல்லாம் நடக்குது. இவன் இங்கே இருந்து மாதம் சளி அனுப்பி கொண்டிருந்தான், அந்த பொடி நாங்கள் 3வீல் ஓட்டி கொண்டிருந்தான், இவ கடைக்கு கூட்டிக்கொண்டு போகிறது வரதா வந்தான், அவனோட ஓடிட்டாள் அவள். அப்போ இவன் வந்து இங்கே கழுத்தை வெட்டி கொண்டு சாவ பார்த்தான். அப்போ அந்த மாதிரி நிறைய கேசஸ் உண்மைக்கும் வருது. உண்மை இந்த நிறைய கேசஸ்க்கு காரணம் என்னது? உளவியல் ரீதியான புரிந்துணர்வின்மை. அப்போ திருமண வாழ்க்கைன்னு வர நேரம் நீங்கள் மற்ற எல்லாம் வச்சுட்டு உழைக்கிறீங்க என்னத்துக்கு வாப்பா? உழைக்கிறீங்க, ஆம்பளையோ பொம்பளையோ நீங்கள் உழைக்கிறீங்க என்னத்துக்கு? உங்களோட பிள்ளைகள் உங்களோட குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கணுமன்றதுக்காகத்தானே. அப்போ குடும்பத்துக்காக உழைக்கிறன்ற நேரம் அந்த உழைப்பே தன் வாழ்க்கைன்றிக்காமல் அந்த குடும்பத்தையும் கொஞ்சம் பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் ஒதுக்குங்க, ஒய்ஃப்காக வேண்டி டைம் ஒதுக்குங்க. பொம்பளையில் அழுது பாடி உங்கள்கிட்ட கேட்குறது வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கான நேரம். நீங்கள் அவங்களோட தலையை தடாவி அவங்கக்கிட்ட உட்காந்து அவங்களோட அன்பாக ஒரு நாளைக்கு ஒரு 4 வார்த்தை பேசுங்க. உங்களோட பொண்டாட்டி நீங்கள் அடித்து விரட்டினாலும் போக மாட்டா, நீங்கள் அடித்து விரட்டினாலும் வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டா, உங்களை விட்டுட்டு போக மாட்டா. காரணம் என் ஹஸ்பண்ட் என் மேலே அன்பு வச்சுக்கிறாரு, பாசம் வச்சுக்கிறாருன்ற ஒரு எண்ணம் அவக்குள்ளே இருக்கும். அதே நேரம் ஒரு ஒய்ஃப் வந்து கணவனை வந்து மதிங்க அடி, இவர் எனக்காக இதெல்லாம் செய்கிறாரே, எனக்காக இவ்வளோ எல்லாம் செய்கிறாரே, என்னை இப்படி அழகாக வச்சிருக்கிறாரே, எனக்குரிய சுதந்திரத்தை தந்து என் தேவைகள் நிறைவேற்றுறாரே. நீங்கள் வந்து அது மாதிரி இல்லாத எத்தனையோ கணவன்களோட ஒப்பிட்டு பாருங்கள் உங்களோட கணவனை. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நன்றி உணர்வு வரும். சரியா? எல்லாருக்கும் எல்லாமே நான் ஒன்று தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் எல்லாமே வாழ்க்கையில் அமையாது. சில விஷயங்களை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போகணும். அது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். 10 பொருத்தமாக அமைகிற எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு வாழ்க்கையும் இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை வராதவங்க யாருமே இல்லை. பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசி புரிய வச்சு பிரிஞ்சு போங்க.
அதை விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகிறதெல்லாம் மனுஷனுக்கு அழகான விஷயம் இல்லை.